மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள், உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன? நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கோ, எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ, இல்லற வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரி மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். மேஷம் ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வருவதால் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்களாகவும் அதிக பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. மேஷம் ராசி அப்படின்றது நெருப்பு ராசி அப்படின்றதுனால மேஷம் ராசிக்காரர்களாகிய ஆண்கள் சற்று சூடாகவே இருப்பீங்க. பேச்சிலையும் சரி, செயல்லையும் சரி, மற்றவர்களை தெரிக்க விடுபவர்களாக இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். எப்போதும் தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பீங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுபவர்களாக இருப்பவர்கள்தான் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள். இயற்கையை ரசிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்ககிட்ட நட்பு கொண்டா பலவிதமான புதிய அனுபவங்களை மற்றவங்க அவங்களுடைய வாழ்வில் சந்திப்பாங்க. உடலில் பல ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கின்றது. சோம்பேறித்தனத்தால் அது எல்லாம் வீணாகின்றது. அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறையோட எச்சரிக்கையோடையும் இருங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீங்க. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதாவது மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள் தான். ஆண்களை பற்றி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சூடான இரும்பில் தண்ணீர் தெளித்தது போல, அதாவது குளிர்ந்து விடுவது சகஜம். அதே போல் மேஷம் ராசிக்கார ஆண்கள் ஒரு குழந்தையை போன்றவங்க. பெண்களிடம் மிகுந்த பாசத்தையும் பாதுகாப்பையும் எதிர்பார்ப்பீங்க. தாரமாகட்டும் நண்பராகட்டும், நீங்கள் அவங்கள மிகவும் சார்ந்து இருப்பீங்க, பாசத்தோடு பார்த்துப்பீங்க. நீங்கள் படிப்பில் அல்லது வேலையில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. அறிவோட, சுறுசுறுப்போட, தன்மான வெற்றியோட, தன்னை பற்றி சற்று மிகையான கருத்தும் அதீத நம்பிக்கையும் முரட்டு கோபமும் அசட்டு துணிச்சலும் கொண்டவர்களாக இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். அதிக பற்று உடையவர்கள் லட்சியத்தில். மேஷம் ராசிக்கார ஆண்கள் ஒரு லட்சியவாதிகள் என்றே சொல்லணும். இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ற கொள்கைப்படி தான் வாழ்வீங்க. பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் இவற்றிற்காகலாம் வளைந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இல்லை. சற்றும் விரும்பாதவர்களாக இருக்கீங்க. இதனால் சிலர் உங்களை பிழைக்க தெரியாதவர் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான பேச்சு மற்றவர்களை இவனால் ஒன்றும் பண்ண முடியாதரா அப்படின்ற மாதிரி நினைத்துக்குவாங்க. ஆனால் குழந்தைத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக பேசுவீங்களே தவிர உங்களுடைய பேச்சில் எப்போதும் நேர்மை இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை அணுகும் முறை அப்படின்றது மிக சிறப்பானதாக இருக்கும். பலரது பகையை நீங்கள் சம்பாதித்து கொள்ளவும் நேரிடும். சில நேரங்களில் உங்களுடைய நேர்மையான குணத்தால் பகையை சம்பாதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள். வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களை அட்ஜஸ்ட் செய்து வாழ்வது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஊரோடு ஒத்து வாழ தெரியாதவர்கள் என்று கூட உங்களை சிலர் சொல்வாங்க. நியாய தர்மம் பேசிய வாழ்க்கையை கழித்து விடுபவர்களாகவும் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வசதிகளில் எந்த குறையையும் ஏற்படாமல் பார்த்து கொள்வீங்க. விலக்கிவிடும் மனப்பான்மை,
10 அதாவது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய 10, 11ஆம் இடத்தின் அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் எதையும் வேகமாக தூக்கி எறியும் சுபாவமோ மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்ககிட்ட இருக்கின்றது. உறவுகளையும் வேலையையும் நீங்கள் விரைவில் வெறுத்து ஒதுக்கினாலும் உங்களுக்கு புது புது உறவும் நட்பும் வேலையும் கிடைத்து கொண்டே இருக்கும். தினமும் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்ற நம்பிக்கையில் புதிய வாழ்வு வாழவே விரும்புவீங்க. வேலை மற்றும் நட்பு போலவே திருமணத்திலையும் கட்டுப்பாடு வைக்க மாட்டீங்க. மனைவி தன் எதிர்பார்ப்பின்படி இல்லைன்னா உடனே அவங்கள விட்டு விலகவும் செய்பவர்களாக விலகவும் துணிபவர்களாக இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். பிள்ளைகள் சரியில்லை என்று தோன்றினால் அவங்கள விட்டு விலகியும் விடுவீங்க. தாய், தந்தை, சகோதரர், நண்பர், உறவினர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடன் கருத்து முரண்பாடு ஏற்பட்டா யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அப்படின்ட்டு பாடிட்டு சட்டுன்னு அங்கிருந்து விலகி விடவும் செய்வீங்க மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். மேஷம் ராசிக்கார ஆண்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள், குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள் என்று கூட சொல்லலாம். இயற்கையாகவே குழந்தையைப் போல குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயங்களாக மாற்றுவதில் அதிக திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க. உங்களுடைய நகைச்சுவை தன்மையால் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய அனைத்து கவலைகளையும் மறக்கடிக்க செய்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செவ்வாய் பகவானின் கீழ் இருப்பதால் உங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோட தைரியத்தோட போராடுபவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள். பிரச்சனை என்று உங்களை நம்பி வருவோரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருப்பது, பாதுகாப்பாக வைத்து காப்பாற்றக்கூடிய குணம் படைத்தவர்களாகவும் எப்போதும் அமைதியானவர்களாகவும் நான் தான் எனும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள், அதாவது ஆண்கள். உங்களுடைய மேஷம் ராசியே ஒரு ஆண் ராசி. உற்சாகத்தின் ஊற்றாக திகழக்கூடிய நீங்கள் எப்பவுமே உங்களை சுற்றி 10 பேர் இருக்கும் வகையில் புதிய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பீங்க. மந்தமாக சோம்பேறியாக இருக்கவங்களை பார்த்தாலே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி மந்த புத்தியும் செயல்பாடும் உள்ளவங்களோட சேரக்கூட மாட்டீங்க மேஷம் ராசிக்கார ஆண்கள். ஓடும் பேருந்தில் ஏறுவது, பேருந்து ஓட்டி கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து இறங்குவது போன்ற வீரதீர சாகச செயல்களையும் செய்வது மேஷம் ராசிக்கார ஆண்களுக்கு உங்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கின்றது. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்றே சொல்லலாம். இதை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். வினோத குணம் படைத்தவர்களாகவும் இருக்கீங்க. காதலிக்கும் போது கூட ஏதாவது அரசியல் பேசுவீங்க, விளையாட்டை பற்றி பேசி கொண்டிருப்பீங்க. அரசியல் பேசி கொண்டிருக்கும் போது காதல் விஷயங்களை பற்றி பேசுவீங்க. இப்படி எதை பேசினாலும் சிறப்பாக பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசிக்கார ஆண்கள் என்று சொல்லியே ஆக வேண்டும். மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய பேச்சும் விவாதமும் கூட பழகுவோருக்கு சில சமயம் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். நட்பு, காதல் இதெல்லாம் முறியும் போது ரொம்ப கவலைப்படுபவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். ஆனால் வெகு விரைவிலேயே அடுத்த நண்பர், அதாவது புதிய நண்பர், புதிய காதலி என ஃப்ரெஷ்ஷாக வாழ்க்கையை தொடங்குவீங்க. இதனால் உங்களுக்கு 60 வயதிலையும் புதிய நட்புகளும் காதலும் கிடைத்து கொண்டே இருக்கும். மேஷம் அப்படின்றதே குழந்தை தான். எனவே யார் தன்னை தூக்கி கொஞ்சினாலும் அவங்களிடம் அன்பாக இருக்கும் குழந்தை போல மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீங்க. உங்களை வெறுத்த அல்லது வஞ்சித்த உறவுகளை மறந்துட்டு புதிய உறவுகளோடு இணைந்து கொள்ளவும் தயங்க மாட்டீங்க. யாரிடமும் கோபித்து கொண்டு பேசாமல் இருப்பது, வைராக்கியமாக இருப்பது அப்படின்றதெல்லாம் மேஷம் ராசியில் பிறந்த உங்ககிட்ட, மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள் கிட்ட சுத்தமாக கிடையாது. மேஷம் ராசிக்கார ஆண்களாகிய நீங்கள் உற்சாகமாகவும் அழகாகவும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கீங்க. அடுத்தவர்களுக்கு சட்டென்று எந்த உதவியும் டப்புன்னு செய்திட மாட்டீங்க. எது சரி எது தவறு அப்படின்ட்டு ஆராய்ந்த பிறகு தான் உதவி கூட செய்வீங்க. இது உங்ககிட்ட இருக்க
இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். சில சமயங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி உங்களுடைய செயல்கள் இருக்கும். மேஷம் ராசிக்காரர் ஆண்களாகிய நீங்கள் யாரிடம் பழகினாலும் அவங்களுக்கு நேர்மையாக நன்மை அளிப்பவராக இருப்பீங்க. அதாவது ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழகுபவர்கள் தான் மேஷம் ராசிக்கார ஆண்கள். ஈருடல் ஓர் உயிர் அப்படின்றதெல்லாம் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களுக்கு சொல்லி வச்சதுன்னே சொல்லலாம். சும்மா ஏனோ தானோன்னு ஒப்புக்கெல்லாம் பழக மாட்டீங்க. பிடிக்கலை அப்படின்னா பணம் பதவி அப்படின்ட்டு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒதுங்கிடுவீங்க. உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்றது மிகச்சிறந்த ஒழுக்கம் கொண்டவர்கள் கிட்ட மட்டுமே இருக்குமே தவிர அதிக பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது அப்படின்றெல்லாம் பார்த்து பழக மாட்டீங்க. நீங்கள் மிகச்சிறந்த இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பதால் யாரையும் ஒதுக்கி தள்ள மாட்டீங்க, யாரையும் ஏமாற்றவும் மாட்டீங்க. ஆனால் உங்களை யாரும் ஏமாற்றினா அதற்காக கோபப்படவும் மாட்டீங்க. அதற்கு மாறாக ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி. நட்புக்காக காதலுக்காக காலம் முழுக்க காத்திருப்பவர்கள் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் என்றே சொல்ல வேண்டும். உண்மையான நட்புக்கும் உண்மையான காதலுக்கும் விட்டுட்டு போயிட்டா அடுத்ததை தேடி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. துரோகம் அப்படின்றது உங்களுடைய அகராதியில் சுத்தமாக கிடையாது. நம்பியவர்களுக்காக விசுவாசமாகவும் எதையும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் தான் மேஷம் ராசிக்கார ஆண்கள். போலியாக நடித்து காசு பறிப்பதோ, காதலியிடம் ஏமாற்றுவதோ, நண்பனிடம் ஏமாற்றுவதோ இதெல்லாம் உங்ககிட்ட சுத்தமாக கிடையாதுன்னு தான் சொல்ல வேண்டும். சாதி மதங்கள் கூட பார்க்க மாட்டீங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அந்தஸ்து பார்த்து பழகவும் மாட்டீங்க. கீழ்நிலை மேல்நிலை அப்படின்ட்டு எந்த மட்டத்திலையும் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. காதலியை கூட அந்தஸ்து பார்த்து தேட மாட்டீங்க. தன்னுடைய நண்பர் அல்லது காதலி என யாராக இருந்தாலும் அந்தஸ்து பார்க்காமல் ஒரே தரத்தில் தான் வச்சு பழகுவீங்க. ஏழை நண்பர்கள் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயம் செய்வீங்க. அழகு கலைகளின் சுரங்கம் என்று கூட மேஷம் ராசிக்கார ஆண்களாகிய உங்களை சொல்லலாம். இந்த உலகம் அழகானது என்றும் நம்பும் நீங்கள் பாசிட்டிவான சிந்தனை உடையவர்களாகவும் இருக்கீங்க. உங்களை சுற்றி இருப்பவரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீங்க. சாதி மதம் இனம் மொழி அப்படின்ற கட்டுப்பாட்டுக்குள்ளார நீங்கள் உங்களை ஒடுக்கி கொள்ள மாட்டீங்க. இந்த இடம் இல்லைனா இன்னொரு இடம், இந்த ஊர் இல்லைனா இன்னொரு ஊர், இந்த நாடு இல்லைனா இன்னொரு நாடு என்று உங்களுடைய சிந்தனையை அதன் போக்கிலேயே கொண்டு போவீங்க. அதாவது எந்த ஊருக்கும் சென்று பிழைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். எந்த நாட்டு பெண்ணையும் திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு நினைத்தாலும் சொந்த நாட்டு பெண்ணை தான் திருமணம் செய்வீங்க. நீங்கள் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே உங்களுக்காக ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டமே நிச்சயம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் உங்களுடைய மனைவியை உங்களுடைய கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்க வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உங்களுடைய துணை மீது அதிக பாசமும் அன்பும் உங்ககிட்ட இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மனைவி மீது அதிகமாக சந்தேகப்படும் குணங்களும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது. இது மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படாமல் தீர ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்திலையும் அதற்கு உண்டான ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலமாக இருக்கின்றது. அதை மட்டும் செய்யுங்க. மேஷம் ராசியில் பிறந்த ஆண்கள் அழகாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் அதே போன்று தான் நிச்சயம் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் பிடிவாத குணங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது உங்களுடைய மனைவிக்கு அதிகமாகவே இருக்கும். தெய்வ பக்தி அதிகம் உடையவர்களாக உங்களுடைய மனைவி இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க.
பொதுவாகவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் எல்லா விஷயங்கள்லையும் கணக்கு பார்ப்பவராக இருப்பாங்க. அதோடு வியாபார நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடல், நதி போன்ற இடத்திற்கு பக்கத்தில் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை அமையும் திசையானது மேற்கு அல்லது தென் கிழக்கு திசையில் இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை காதலிக்கும் பெண்கள், நானே இந்த உலகத்தின் தலை சிறந்த பெண், எனக்கு நிகரான குணவதி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்றத அடிக்கடி உங்களிடம் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு மிகச்சிறந்தவர்களை மட்டுமே பிடிக்கும். உங்களுக்கு உடல் ரீதியான காதலை விட மன ரீதியான காதல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வேண்டும். காதலை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்துவது மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். மேஷம் ராசிக்காரர்களாகிய மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து செல்லுதல் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும். பிள்ளைகள், அதாவது குழந்தை பாக்கியம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு பிள்ளை பேரும் இருக்கின்றது. பிள்ளைகளால் பேரும் புகழும் அடைபவர்களாகவும் மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பார்க்கும்போது சிறப்பான ஒரு வாழ்வு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.